கூடிடுவோம் கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம் பாடிடுவோம். ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம் கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம் பாடிடுவோம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினரிடம் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான அன்னையின் பக்தர்களே, இன்றைய இந்த தெய்வீக திருப்பலியானது அமலோற்பவம் மேல்நிலைப்பள்ளி CBSE அகாடமி லூது தொலைக்காட்சி நன்றி பலியாகவும், ஜாக்சன் மரிய குளோதின் 3ஆம் ஆண்டு திருமண நாள் நன்றி பலியாகவும், குழந்தை வர வேண்டியும் திருமதி ரெமி அமலாம் ஆண்மை இலைப்பாற்றிற்காகவும், அனைத்து நோயாளிகளுக்காகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மை இலைப்பாற்றிற்காகவும், வில்சன் லூர்து சேவியர் அன்னைக்கு நன்றியாகவும், ராஜசேகர் சாந்தாமரே டிசில் வாஸ் கருத்து நிறைவேற வேண்டியும், காளி அருள்ராஜ் ஆண்மையை பாற்றிற்காகவும், மோனிகா ரோசலை நன்றியாகவும் கருத்து நிறைவேற வேண்டியும், ஜெயமேரி ஜோசப் இவர்களின் ஆண்மையை பாற்றிற்காகவும், செரீனா போஸ்கோ பிறந்த நாளின் நன்றி பலியாகவும், உடல் உள்ள நலனுக்காகவும் நற்படிப்பிற்காகவும் இறையாசர் வேண்டியும், சின்னசாமி ஆரோக்கியமேரி மரிய குழந்தை தெரேசா இவர்களின் ஆண்மையை பாற்றிற்காகவும், மேலும் அங்கே கூடியிருக்க நம் அனைவருடைய கருத்துக்களுக்காகவும், சிறப்பாக இன்று அன்னையாம் திருச்சபையானது திருத்தொண்டர் மறைசாட்சியான புனித லாரன்ஸுடைய விழாவினை கொண்டாடுகின்ற தருணத்திலே என்னுடைய ஆயரும் தருமபுரி மறை மாவட்ட ஆயருமான மேதகு ஆய லாரன்ஸ் பைஸ் அவர்களுடைய பெயர் கொண்ட திருவிழா கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே அவருக்காகவும் மறை மாவட்டத்திற்காகவும் அவர் எடுக்கின்ற எல்லா காரியங்களிலும் வெற்றி பெற வேண்டியும், நல்ல உடல் உள்ள சுகத்தை இறைவன் அவருக்கு கொடுக்க வேண்டியும், மேலுமாக யாரெல்லாம் லாரன்ஸ் என்ற பெயரை தாங்கியிருக்கிறார்களோ நம்முடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் அனைவருக்காகவும் சிறப்பாக தெய்வீக திருப்பலிலே ஜபிப்போம். இல்லாமல் இறைவனிடமும் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை திறக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் அனைவரை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வராக. ஜெபிப்போமாக. அன்பே உருவான இறைவா, திருத்தொண்டரான புனித லாரன்ஸ் மீது உண்ட அன்பின் மிகுதியால் ஆற்றல் பெற்று உமக்கும் ஏழைகளுக்கும் உண்மையான ஊழியம் செய்து உமக்காகவே உயிரையும் கொடுத்தார்.
துணிவுமிக்க அவரது மறை சாட்சியத்திற்காக நாங்கள் உம்மை போற்றி புகழ்கின்றோம். புனித லாரன்ஸ் உம்மை அன்பு செய்தது போல நாங்களும் உம்மோடு உறவு கொண்டிருக்கவும், அவர் ஏழைகளுக்கு பணியாற்றியது போல நாங்களும் எளியோருக்கு ஆதரவாயிருக்கவும் எங்களுக்கு மதருளை தந்தருளும். உமோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே, கடவுளின் அன்புக்கு உரியவர். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். 9ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வசனங்கள். சகோதர சகோதரிகளே, குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார், நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார். இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானத்தின்படியே கொடுக்கட்டும், மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர். கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார். அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானது எல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார். ஒருவர் ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்கும்போது அவரது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? விதைப்பவருக்கு விதையையும் உண்பவருக்கு உணவையும் வழங்குபவர் விதைப்பதற்கு வேண்டிய விதைகளை வழங்கி அவை முளைத்து வளரச் செய்து அரசியல்களாகிய விளைச்சலை மிகுதியாக தருவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர். அவர்களது வழிமரபு பூவுலகில் வலிமை மிக்கதாயிருக்கும். நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும். பல்லவி. மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர். எந்நாளும் அவர்கள் அசைவுறார். நேர்மையுள்ளோர் மக்கள் மனதில் என்றும் வாழ்வர். பல்லவி. தீமையான செய்தி எதுவும் அவர்களை அச்சுறுத்தாது. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வதால் அவர்கள் இதயம் உறுதியாயிருக்கும். அவர்கள் நெஞ்சம் நிலையாயிருக்கும். அவர்களை அச்சம் மேற்கொள்ளாது. இறுதியில் தம் எதிரிகள் அழிவதை அவர்கள் காண்பது உறுதி. பல்லவி. அவர்கள் வாரி வழங்கினர், ஏழைகளுக்கு ஈந்தனர். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். அவர்களது வலிமை மாட்சியுடன் மேலோங்கும். பல்லவி. வழிகாட்டு மொழியை கொண்டிருப்பார். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 24 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால் தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவே நற்செய்தி. அன்பு பிள்ளைகளே, அன்பார்ந்த இறை மக்களே, இன்றைய முதல் வாசகமானது கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய முதல் வாசகத்தின் தொடக்கத்திலேயே ஒரு வரியை வாசிக்க கேட்டோம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளுடைய அன்புக்கு உரியவர். கொடுப்பது என்பது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. ஒரு சிலரை பார்த்து சொல்லுவாங்க, இவர் எச்சு கையில காக்கா ஓட்ட மாட்டார் அப்படின்ட்டு. அடுத்தவனுக்கு கொடுப்பது என்பது எல்லோருக்கும் இருக்கின்ற ஒரு மனப்பான்மை அல்ல, மிகுந்த கஷ்டமான ஒரு வேதனை நிறைந்த ஒரு பண்புதான். பெறுவது என்பது எல்லோருக்கும் பிடித்தமான ஒன்று, ஆனால் கொடுப்பது என்பது எல்லாருக்கும் பிடித்தமான ஒன்று அல்ல. ஆகவே தான் ஒரு அற்புதமான பாடலை நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அடிக்கடி பாடிக்கொண்டே இருப்போம். என்ன பாடல் என்று சொன்னால், கொடுப்பதன் இன்பம் பெறுவதில் இல்லை. இந்த ஆலயத்தில் மட்டும்தான் பாடுவோம், வெளியில் அதை கடைபிடிக்க முடியாது. அவ்வளவு சுலபமான ஒரு காரியம் அல்ல மக்களே. ஆனால் இன்று இறைவன் இந்த பவுலடியார் வழியாக நமக்கு கொடுக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு சிந்தனை, முகமலர்ச்சியோடு கொடுப்பவர்களை இறைவன் அன்பு செய்கிறார். அன்பார்ந்த மக்களே, இந்த கொடுப்பது என்பது கடவுளுடைய குணம். கடவுளால் மட்டும்தான் கொடுக்க முடியுமா? கடவுள் கொடுத்து என்னை போல நீங்களும் மற்றவர்களுக்கு கொடுங்கள் என்ற ஒரு முன் உதாரணத்தை கடவுள் வாழ்ந்து காட்டிவிட்டார். யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுவார், இதோ கடவுள் எந்த அளவுக்கு இந்த உலகின் மீது அன்பு கூர்ந்தார் என்று சொன்னால், தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகின் மீட்புக்காக கொடுத்தார். ஆகவே கொடுப்பது என்பது கடவுளுடைய குணம், கடவுளுடைய பண்பு. நீங்களும் நானும் அடுத்தவனுக்கு கொடுத்தோம் என்று சொன்னால் கடவுளுடைய பண்பை பிரதிபலிக்கிறோம், கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள் மக்களே. ஆகவே இந்த கொடுப்பதிலே 3 வகையான கொடுத்தல் இருக்கிறது. ஒன்று, உள்ளதையெல்லாம் கொடுப்பது. நற்செய்தியிலே ஒரு பெண்மணி, ஏழை கைம்பெண் ஒருவர் தன்னிடம் தன்னுடைய வாழ்வு ஆதாரத்துக்கென்று 2 செப்பு காசுகளை மட்டுமே வைத்திருந்தார். அப்போது அந்த எருசலேம் பேராலயத்திலே சென்று தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு என்று வைத்திருந்த அந்த 2 செப்பு காசுகளையே ஆண்டவருக்கு என்று காணிக்கையாக கொடுத்தார். அப்போது ஆண்டவர் இந்த பெண்மணியை பார்த்து சொன்னார், இந்த கொடுத்தவர்கள் அனைவரிலும் மேலானவர் இந்த பெண்மணி. ஆகவே கொடுத்தலில் முதல் வகை உள்ளதையெல்லாம் கொடுப்பது. இந்த கொடுத்தலில் 2வது வகை உள்ளதிலிருந்து கொடுப்பது. லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு சக்கேயுடைய வீட்டிற்கு சென்று உணவு உண்கிறார். உணவு உண்ட பின்பு சக்கேயு ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் யாரையிலும் ஏமாற்றி இருந்தால் 4 மடங்காக அதை திருப்பி கொடுத்து விடுகிறேன். இது உள்ளதிலிருந்து கொடுப்பது. 3வது, உயிரையே கொடுப்பது. ஆண்டவர் இயேசு தன்னுடைய உயிரையே நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய ரட்சிப்புக்காக, மீட்புக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தார். ஆக இந்த கொடுத்தலில் 3 வகைகள் இருக்கிறது. உள்ளதையெல்லாம் கொடுப்பது, உள்ளதிலிருந்து கொடுப்பது, உயிரையும் கொடுப்பது. அன்பார்ந்த மக்களே, இந்த 3 நிலைகளிலும் ஏதேனும் ஒன்றை நாம் பிரதிபலித்தோம், ஒன்றை கடைபிடித்தோம் என்று சொன்னால் கடவுளுடைய அன்புக்கு உரியவராக மாறுவோம். ஒருவேளை இறைவன் உள்ளதையெல்லாம் கொடுக்க விரும்பவில்லை, உயிரையும் கொடுக்க இறைவன் எல்லா நேரங்களிலும் விரும்ப மாட்டார். ஆனால் உள்ளதிலிருந்தாவது நாம் அடுத்தவருக்கு கொடுக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார், விருப்பப்படுகிறார். அதையாவது முயற்சி செய்வோம். அன்பார்ந்த மக்களே, இன்று திருச்சபையானது புனித லாரன்ஸுடைய பெருவிழாவினை கொண்டாடுகிறது. இவர் 3ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு மறைசாட்சி, ஒரு திருத்தொண்டராக வாழ்ந்தவர். அப்போது வலேரியன் என்ற ஒரு அரசன் ஆண்டு வந்தான். அவன் தொடக்கத்திலே திருத்தந்தையோடும் திருச்சபையோடும் ஒரு இணக்கமான நட்பு கொண்டிருந்தான். ஆனால் காலப்போக்கிலே
திருச்சபையை எதிர்த்து அவன் செயல்பட ஆரம்பித்தான். அப்போது திருத்தந்தையையும் திருத்தொண்டர்களை எல்லாம் வெட்டி வீழ்த்தினான். எல்லோரையும் வெட்டி வீழ்த்தி விட்டு இந்த திருத்தொண்டர் லாரன்ஸிடம் வந்து கேட்கிறான், இதோ நீ உன்னிடம் வைத்திருக்கின்ற திருச்சபையின் சொத்துக்களை எல்லாம் என்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்கிறான். அப்போது இந்த லாரன்ஸ் சொல்லுகிறார், இந்த திருச்சபையின் சொத்துக்களை எல்லாம் நான் ஏழைகளுக்கு வாரி வழங்கிவிட்டேன், எல்லா செல்வங்களையும் அவர்களுக்கு கொடுத்து விட்டேன் என்று சொல்லி எல்லா ஊர்களுக்கும் சென்று ஏழை மக்களை எல்லாம் அழைத்து வந்து அந்த அரசன் முன்பாக நிறுத்திவிட்டு, these are the treasures of the church, இவர்கள்தான் திருச்சபையின் சொத்துகள், பொக்கிஷங்கள் என்று சொன்னார். பார்த்த மக்களே, இறுதியிலே அந்த அரசன் சினம் கொண்டு கோபம் கொண்டு இந்த திருத்தொண்டரை அந்த இடத்திலேயே சுட்டெரிக்க அவன் ஆணையிட்டான். அன்பார்ந்த மக்களே, இந்த திருத்தொண்டர் லாரன்ஸிடம் இருந்த ஒரு மேலான ஒரு பண்பு, ஒரு குணம் என்னவென்று சொன்னால், திருச்சபையின் சொத்துக்களை செல்வங்களை எல்லாம் ஏழைகளுக்கு வாரி வழங்கினார், ஏழைகளுக்கு கொடுத்தார், பகிர்ந்தளித்தார். அன்பார்ந்த மக்களே, ஆகவே இன்றைய நாளிலே இந்த விழாவின் போது இந்த ஒரு கருத்தை மட்டும் சிந்திப்பது, செயல்படுத்துவது சால சிறந்தது. தம்மிடம் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து கொள்வது, அடுத்தவர்களுக்கு தம்மிடம் இருப்பதை விட்டு கொடுப்பது ஒரு மேலான ஒரு வரம். இந்த ஒரு வரத்திற்காக இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். ஒரு அற்புதமான ஆங்கில வரிகளை திருச்சபைப்படியாக சொல்லும், God gives and gives, forgives, people get and get, forget. கடவுள் கொடுத்து கொடுத்து மன்னிக்கிறார், நாம் பெற்று பெற்று மறந்து விடுகிறோம். பெறுபவராக அல்ல, கொடுப்பவராக வாழ முயற்சி செய்வோம். இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்பு கொடுக்கின்ற தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். இரக்கமே உருவான இறைவா, புனித லாரன்ஸின் திருவிழாவில் நாங்கள் களிப்புடன் ஒப்பு கொடுக்கும் இந்த காணிக்கைகளை கனிவோடு ஏற்றரும். கொடிய சாவினை ஏற்றுக்கொண்டதால் அவர் காட்டிய பேரன்பு உமக்கு மகிழ்ச்சியளித்தது போல நாங்கள் நிறைவேற்றும் இந்த திருப்பலி எங்களது மீட்புக்கு பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, என்னால் விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலமாகும். ஏனென்றால் மறை சாட்சியான புனித லாரன்ஸ் உமது பெயர் விளங்க கிறிஸ்துவை கண்டு பாவித்து ரத்தம் சிந்தி மாண்புமிக்க உமது ஆற்றலை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களுக்கு திடமளித்து அவர்களை உமக்கு சாட்சிகளாய் திகழ செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மன்னுடையில் இடையராது உமது மாட்சிமையை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என ஆடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமோந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை ஏன் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்ற ஊழியம் புரிய தகுந்தவனங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் மொத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் ஆண்டுகிறோம். இறைவா, உலகெங்கு பரவிருக்கும் இது திருச்சபை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆண்டனி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திரைப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவர் நினைவு கூர்ந்திருளும். எங்கள் அனைவரையும் அன்பு நிறைவு அடைய செய்திருளும். எங்கள் அன்பான ஆண்டவரே, இந்த அற்புதமான காலை வேளை நம்மை நாடி தேடி வந்திருக்கிற எங்கள் மக்கள் ஒவ்வொருவரையும் அபரி ஆசீர்வதியும். ஆண்டவரே, எந்த கருத்திற்காக விண்ணப்பத்திற்காக இந்த தெய்வீக திருப்பலி ஒப்புக்கொடு ஜபிக்கின்றார்களோ அத்தனை விண்ணப்பங்களை இனிதாமை எடுத்து பார்க்கும்படியாக வேண்டுகிறோம். ஆண்டவரே, குறிப்பாக இருக்கிற அத்தனை குழந்தைகள் எல்லாம் ஆசீர்வதியும். ஆண்டவரே, வளர வளர அறிவிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க தேவையான ஆசீர்வாதங்களை அபரிவிதமாக பொழிந்திருளும். ஆண்டவரே, இங்க இருக்கின்ற வாலிப பெண்களையும் ஆண்களையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, வளமையான ஒளிமயமான எதிர்கால வாழ்வை கொடுத்துள்ள ஆண்டவரே, மேலும் குழந்தையை பாக்கியத்திற்காக ஜெபிக்கிற தம்பதிமார்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இதோ குடும்பத்திலே சமாதானமின்றி கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்டு அலைகழிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடும் கவலையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்துணை சகோதர சகோதரிகளையும் ஆண்டவரே அபரிவிதமாக ஆசீர்வதியும். ஆண்டவரே, மிகுந்த அமைதியும் சமாதானத்தையும் மிகுதாமை கொடுத்துள்ளபடியாக வேண்டுகிறோம். ஆண்டவரே, மேலும் பலவிதமான நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் ஆண்டவரே உம்முடைய வல்லமை இல்லங்கரத்தினால் தொட்டு ஆசீர்வதியும். ஆண்டவரே,
குறிப்பாக இந்த நாட்களிலே டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்கிற அத்தனை நோயாளிகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. குழந்தைகள் எல்லாம் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களுக்கு இருக்கிற இந்த நோயிலிருந்து முழுமையான விடுதலை சுகத்தை நீதாமை கொடுத்துள்ளபடியாக உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். மேலுமாக இன்று பெயர் கொண்ட விழாவை கொண்டாடுகின்ற மேதுகாய லாரன்ஸ் பயஸ் அவர்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர் எடுக்கின்ற முடிவுகள் எல்லாம் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவருடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், கருத்துக்கள் என்ன என்பதை நீதாமே அறிந்து அனைத்தையும் நிறைவேற்றி நல்ல உடல்நல சுகத்தை கொடுத்துள்ளபடியாக உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். உயர்த்தல் நம்பிக்கையுடன் இருந்தபோது எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்த வலிமைக்கும் திருநேற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். இறைவனின் கன்னி தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சுசையப்பர், புனித சவேரியார், புனித ஜான் போஸ்கோ, புனித அந்தோணியார், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலேயும் மிகுந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலையான வாழ்விலை தோழமை கொண்டும் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே தூயாவினொன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் எனும் அப்போஸ்தலர்களுக்கு முடிந்திரும். இதோ எங்கள் அனைவருடைய குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் பலவீனங்களையும் பிற்படுத்தாமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தை நோக்கி எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்திற்கும் இந்த பங்கிற்கும் மறை மாவட்டத்திற்கும் நாட்டிற்கும் ஆகிய உலகிற்கும் அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் வளர்த்தியுள்ள திருவரம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நேரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். எங்களுக்கு சமாதானத்தை தந்திரலும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகிறது. பிரதாமன் நம் அனைவரையும் பார்த்து, முக மலர்ச்சியோடு கொடுப்பவர்களே என்னுடைய அன்புக்கு உரியவர், கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிற தேவன் இவர். இவருடைய தெய்வீக திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள்.
இது என் நினைவாய் செய்ய மாட்டாயா? உடலை உண்டு உயர மாட்டாயா? இது என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? குருதி அருந்தி திறந்த மாட்டாயா? என் குருதி அருந்தி திறந்த மாட்டாயா? நீ என்னை போல வாழ மாட்டாயா? நீ என்னை போல வாழ மாட்டாயா? இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? கன்னத்தில் அறிந்தால் கன்னத்தை காட்ட சொன்னேன். தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னேன். கன்னத்தில் அறிந்தால் கன்னத்தை காட்ட சொன்னேன். தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னேன். இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? திருவார்த்தையல்ல வாழ்ந்து காட்டிவிட்டேன். திருவார்த்தையல்ல வாழ்ந்து காட்டிவிட்டேன். இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புது படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை ஊர்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எறிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லாவிதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்படச் செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. நன்மையே உருவான இறைவா, புனித லாரன்சன் விழாவில் நாங்களும் அக்க மகிழ்ச்சியோடு இந்த பலியை ஒப்பு கொடுத்து உமது விருந்தை அருந்தே மகிழ்கின்றோம். இதனால் அருள் வாழ்வில் எங்களை நாளும் வளர்த்து
எல்லாருக்கும் குறிப்பாக ஏழை எளியவருக்கு பணிபுரிவதில் நாங்கள் ஆர்வம் கொள்ள செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடையாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவின் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கொடுக்கின்ற மக்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. கருத்துகளுக்காகவும் திருப்பலி நினைவு கூறப்பட்ட கருத்துகளுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்திற்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் உச்சரிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு எங்களுக்கு இச்சைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் விரும்புவது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தரலும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்டமரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளான எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலிருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, என் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, புனித சூசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தரசம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சமனசுகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசு மரி சூசை, எங்களை ரட்சியும். எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழுமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழுமக்கே.
சுதன் பரிசுத்த ஆவியின் பேரானே. ஆமென். மரியே வாழ்க.